பிரைஸ் த லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 72வது அதிகாரம் 13வது வசனம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பிரைஸ் த லார்ட். இங்க பாருங்க, ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி ஆத்மாவை ரட்சிப்பேன் என்று ஏசப்பா சொல்றாங்க. இங்க பாருங்க, பலவீனமற்ற சூழ்நிலையில இன்றைக்கு யாராவது நீங்க இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்றாங்க, எளிய முறையில யாராவது இருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல ஒரு போதியமான இன்கம் வராம, பொருளாதாரத்துல தாழ்ந்த நிலைமையில இருக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில இருக்கிறீங்களா? ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க, உங்களுடைய ஆத்மாவை இன்றைக்கு நான் ரட்சிப்பேன் என்று ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க. இங்க பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களிடத்துல போய் கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு என்று கேட்டு பாருங்க. இங்க பாருங்க, இன்றைக்கு என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஏசப்பா ஒருவரை ரட்சித்தாங்கன்னா, ஒருவருடைய ஆத்மாவை ரட்சித்தாங்கன்னா, முதல் முறையாக அவங்க இதுவரைக்கும் காண முடியாத ஒரு சந்தோஷத்தை காண்பாங்க. மனதிலையும் சரி, உள்ளத்துல எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷத்தை அவங்க காண்பாங்க. அவங்க செய்யற காரியத்துல எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணுவாங்க. பலனற்ற சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா பலன் கொடுப்பாங்க ஏசப்பா. எளிய முறையில இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒரு வேலை இல்லாம, ஒரு போதியமான இன்கம் வராம இருக்கிறீங்கன்னா, ஒரு எளியவனாக நீங்க இருக்கிறீங்கன்னா, ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று ஏசப்பா இன்றைக்கு சொல்றாங்க. அதனால இன்றைக்கு நீங்க ஒரு எளிய முறையில, ஒரு பலவீனமற்ற சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, ஏசப்பாவை நீங்க விசுவாசிங்க. இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, அவர் இறங்கி உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பிரைஸ் தி லார்ட்.